தொடரும். அந்த படத்துக்கு இளையராஜா இசையமைச்சார். ஆனால் இளையராஜாவுக்கு எனக்கு உள்ள ஒரு பந்தம் பார்த்தீங்கன்னா ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். ஏன்னா என் ஒய்ஃப் வந்து பிஎஸ் திவாகர்னு பெரிய மியூசிக் டைரக்டர், 40 படத்துக்கு இசையமைச்சிருக்காரு. நீங்களும் கேட்டிருப்பீங்க. அப்பனுக்கே பாட சொன்ன சுப்பையா, அப்புறம் ஒருவர் மீது ஒரு அந்த பழகும் வகையில் பழகி பார்த்தால் மனிதன் கூட நண்பனே, மூங்கிலே மேலே தூங்கும் பனி நீரே, இப்படி பல பாடல்கள் இசையமைச்சார். அதாவது தண்டாதிவாணி ஃபிலிம்ஸ் எல்லாம் பிஎஸ் திவாகர் மியூசிக்கே, நேர்வழியெல்லாம் வாய்மையே வெல்லும் மடலாம். அதே தேவர் ஃபிலிம்ஸ்லாம் கேமதன்ட்டு இவர் சாக்ஸோஃபோன் வாசிப்பார். ஆனால் தனியாக தண்டாதிவாணி ஃபிலிம்ஸில் இப்படி தான் மியூசிக் போடுவார். அவருடைய மகள் தான் மேரேஜ் பண்ணியிருக்கேன். அதனால் இளையராஜா சாருக்கு நம்ம மேலே ரொம்ப பயங்கரமான பிரியம். இவர் வந்து பிஎஸ் திவாகரோட மருமகன். படம் வரலையே, நான் வந்து என் படம் ஃபஸ்ட்டு பாண்டராஜ் டைரக்ட் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி ஆண் பாவம் பெரிய இளையராஜா மியூசிக் சூப்பர் டூப்பர் ஹிட். படம் பார்க்கும்போது இளையராஜா முழுந்தும் சரி ஒரு சீனுக்கும் சரி அடுத்த படம் நம்ம பாவலகிருஷ்ணன் பண்ணலாம் அப்படின்னாரு. ஒன்றும் பாட்டு பயங்கர சொந்தம். இளையராஜா கம்பெனியில் படம் கொடுக்குறாரு. அதுதான் கருப்பு கரசன் படம் பூஜை போட்டோம். அது என்னன்னா அதில் தான் அந்த பாட்டெல்லாம் புது பாட்டில் வந்திருக்கும். இந்த ஊர் காதலை பற்றி என்ன நினைக்கிறேன், அது எங்கள் ஊர் காதல் போ ஆழம் இல்லைங்கோ, ஆழம் என்ன அது ரொம்ப டீப்பம்மா, உங்கள் ஊர் காதல் அது ரொம்ப டூப்பம்மா. இது வந்து ஆஷா பூஸில் ஃபஸ்ட் ரெக்கார்டிங் நாங்கள் தான் பண்ணுறோம் வித் இளையராஜா சாங். அப்போ அதனால் நான் ரொம்ப பழகிட்டேன். அப்போ ஆண் பாவத்தில் கம்போசிங் உட்காரும்போது காதல் கசகதையா சாங் ஒன்று நடக்குது. கம்போசிங் இளையராஜா கம்போசிங். அப்போ இளையராஜானா எல்லாம் டெரர் அலறுவாங்க. இளையராஜா அப்படி அலறுவாங்க. அப்போ அவருக்கு தெரியாது இவர் நான் மருமகலாம், அவருக்கும் தெரியாது. அப்போ என்ன ஆகுனா இளையராஜா கம்போசிங் உட்காரது ரொம்ப பாக்கியம் கிடைப்பான். ஏன்னா எப்படி போய் ஒரு சின்ன ஹார்மோனியம் அதில் சின்ன டேபிள் அவரே தட்டி அவரே தான் மியூசிக் போடுவார். அப்போ நம்ம டக்குனு கதவு திறந்தோடனே பாண்டராஜ் உள்ளே போகிறார் கம்போசிங். கடற்கடை பின்னாடி உட்காந்துட்டாங்க. இளையராஜாவுக்கு ஷாக்கு. எவனையும் அவரை டைரக்ட் மட்டும் தான் வரும், இவன் மொத்தம் புதுசாக வந்து உட்காந்துருக்கிறான். நான் கண்டுக்கல, நான் பாட்டு அப்படியே ரொம்ப பக்தியாக பாசத்தோடு அப்படி உட்காந்துருக்குறேன். சரி ஓகே வந்து பாட்டு காதல் கசக்குதே கம்போசிங் நடக்குது. காதல் கசக்குதே அப்படி சொல்லிட்டு அந்த கால பாட்டில் பியூ சின்னப்பா காலத்திலே என்ன வரி நல்ல வரி போடியாருன்னு நான் ஒன்று அங்கேருந்து சார் ராதேவு நக்கு எம்கே பாட்டு அப்படி பார்க்குறாரு. காயாத கானகத்தை சார் ஒன்று பாண்டராஜன் ஒரு முறைக்கிறார். இவன் பேச வேற ஆரம்பிச்சான உள்ளே வந்து தப்பு. ஒன்றாவது போட்டு முடிச்சேன். எம்கேடி காலத்திலே அப்படின்னு மன்மதலியில் ஒன்று என்ன பார்க்குறேன். ஏன்னா அதெல்லாம் பாண்டராஜன் அந்த காலத்து பாட்டெலாம் தெரியாதவர். அவர் என்ன பண்ணார், இளையராஜா டக்குனு எடுத்து கொடுக்க ஆள் இல்லை. முடிஞ்சோன்னு அப்புறம் எம்ஜிஆர் காலத்தில் நடையா சிவாஜி காலத்தில், அப்புறம் எம்ஜிஆர் காலத்தில் ஹலோ சுகமாத வரி 4 வரி வரும். நான் அந்த வரிகள் அங்கே சொல்லிகிட்டு இருக்கேன், அங்கேயே கம்போஸ் ஆகுது வரிகள். ஒன்று முடிஞ்சோன்னு இளையராஜா சிரிச்சார். பையன் யார் என்ன சார் அசிஸ்டன்ட், டேய் உன்னதான் உள்ள குழு நல்லா தான் பண்ணுறான் பரவாயில்ல கூட அப்படின்னு. அப்புறம் பாண்டராஜ் பேச மாட்டார் இளையராஜா, எங்கிட்ட தான் பேசுவார் எப்போவுமே. ஏதாவது உங்கள் டைரக்டர் சொல்லியா இது பண்ணலாம் சொல்லு அப்படின்னாரு. இது பாண்டராஜ் அந்த சீனில் கொஞ்சம் அது நான் போய் சொன்ன விட்டு சார் அந்த டேய் நல்லா வரும் சொல்லியா போயா அப்படின்வார். அந்த மாதிரி பழகிட்டு கருப்பு கரசன் ஷூட்டிங் இது ரெக்கார்டிங் நடக்குது. யாரோ 1 லட்ச ரூபா கேஷ் கொடுத்தாங்க. டக்குன்னு இளையராஜா கொண்டு இது வச்சுக்கப்பா ரெக்கார்டிங் முடிச்சு கொடுன்ட்டாரு. அடா பாய் 10 ரூபா கூட பார்க்காத சீசன். நான் 10 ரூபா அப்போல்லாம் பேட்டாவே 10 ரூபா தான் ஒரு நாளைக்கு எங்களுக்கு. 1 லட்ச ரூபா காயத்தில் இருக்குது. இதை வச்சு நான் என்ன பண்ணுறது, வெறும் பேக் ஒன்று ஜோல்னா பேக் ஒன்று வச்சுருக்கேன் அசிஸ்டன்ட் டைரக்டர். இது எங்கன்னா வச்சு எவனா தூக்கிட்டோன்னா நான் 1 லட்சத்துக்கு நான் கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷம் ஒர்க் பண்ணேன் அவர்கிட்ட. நான் போட்டு அலைகிறேன் அந்த பக்கம் இந்த பக்கம் அந்த பக்கத்துமா அலைகிறேன். அவர் என்னப்பா சிச்சினே இருக்கிற பார் பையன் டென்ஷனில் சுற்றுலா பண்ணுறேன். அதுக்கப்புறம் சார் இதெல்லாம் கிட்ட கொடுக்காது சார், இதெல்லாம் ரொம்ப பெரிய அமௌண்ட்டுன்னு அவர் ரொம்ப சிரித்தார். அதுக்கப்புறம் பார்த்தா ரொம்ப காலத்துக்கு அப்புறம் தொடரும் படம் கம்போசிங். நான் போகிறேன், ஒரு வாட்டில் கூப்பிட்டாங்க. நான் என்ன பண்ணேன், எல்லோரும் இளையராஜா கிட்ட எப்படி பேசுவாங்க அப்படியே நல்லா இருக்குண்ணே இன்னும் போடவே டியூன்ஸு அந்த அளவுக்கு இருப்பாங்க இளையராஜா கிட்ட. அப்படி கதை திறக்கும்போது ஒரு கேஸ்ட் எடுத்து பறக்கும், அதை பிடிச்சிட்டு போடுவாங்க ஒருத்தன். அப்படிலாம் தான் பாட்டு போட்டிருக்காரு. ஆனால் நான் நேராக ஒரு டேப் இருக்காரோட உட்காந்து என்னது இது அப்படின்னு பழைய ஹிந்தி சாங்ஸ், நர்கிஸ், ஜெய்சங்கர், ஜெய்கிஷன், ராஜ் கபூர் சாங்ஸ். ஏன்டா எல்லாம் இப்படி ஆகிட்டீங்க, நாங்களாம் சொந்தமாக மியூசிக் போட மாட்டோம்ல. இல்லை எங்களுக்கு பிடிச்ச சாங்கை சொல்கிறோம், அந்த ஸ்டைலில் நீங்கள் போடுங்க அப்படின்னு சொன்னேன். அப்படியா சரி 2-3 பாட்டெலாம் கேட்டு சொன்னேன். இந்த பாட்டெலாம் நான் ஏற்கனவே போட்டேன் இந்த ஸ்டைலெலாம் தொடர் பாட்டு கம்போஸில் முடிஞ்சுது. ரீரிகார்டிங் ஆரம்பிக்க போகுது. அதுக்குள்ளே எனக்கு உன்னடத்தில் கொடுத்தேன்னா நான் பெரிய காமெடி நாய் படையப்பா ஷூட்டிங் நடக்குது. ஒரு பக்கம் மைசூரில், ஒரு பக்கம் இந்த ஷூட்டிங் ஃப்ரெண்ட்ஸ் மாற்றி நடக்குது. மேலே இங்கே டே நைட் நடிச்சிட்ருக்கிறேன். தொடரும் இது என்னது ரீரிகார்டிங் வருது. ஃபைனல் ரீரிகார்டிங் டைரக்டர் போய் சொல்லணும், இந்த இடத்துல நான் இப்படி மியூசிக் போட்டுருக்கேன் சார், இந்த இடத்துல இந்த சீன் இதுக்காக வச்சுருக்கேன்.
நான் எங்கே போகிறது, நான் இளையராஜா பார்த்து வேறு விடுங்க சார், நான் என்ன சொல்கிறதுக்கு போயிட்டேன் நான். அப்புறம் இளையராஜா மியூசிக் பண்ணி நீங்கள் பார்த்து தொடரும் படம் பார்த்தீங்கன்னா நான் சில இடத்துல டபுள் மீனிங்கில் டைலாக் எழுதியிருப்பேன். அதாவது சாக போகிறவோ என்ன தானே இன்னி தானே போக வேண்டியதானே, வீட்டுக்கு போக வேண்டியதானே அப்படின்னு சொல்லுவாள். அது அது உண்மையிலே தன்னை நினைத்து தான் சாக போது நினச்சி சொல்கிற டைலாக்கு. ஆனால் சுச்சுவேஷன் பார்த்தீங்கன்னா சாதாரண சொல்கிற மாதிரி இருக்கும். நான் என்ன இருந்தாலும் போக வேண்டியதானே அப்படின்னு. ஆனால் அது வரைக்கும் ஒரு மியூசிக் போட்டு வந்தவர் அந்த நான் போக வேண்டிய டைலாக் வரும்போது ஒரு சின்ன வயலின் அப்படி இருப்பார். டைலாக்குடைய மீனிங் தெரிஞ்சு ரீரெக்கார்டிங் பண்ணுற ஒரே மியூசிக் டைரக்டர் அவர் தான், வேறு யாரும் அப்படி பண்ண முடியாது. அது ஒரே நேரத்தில் ரஜினி படம், கமல் படம், ஏமில் மனிதன்னா அங்கே நாயகன் 2 ரெக்கார்டிங் 2.5 நாளில் முடிச்சிடுவார். அப்படிப்பட்ட ஒரு மியூசிக் டைரக்டர். அவரோட ஒர்க் பண்ணுறது சாதாரண விஷயம் கிடையாது. இஸ் எ ஜீனியஸ். இன்றைக்கி கூட பார்த்தீங்கன்னா அவர் மாதிரி யார் உழைச்சவங்களுக்கு ஒன்றும் பாவம் காலைல 7 மணிக்கு வந்துடுவாருங்க. ஒரு நாளைக்கு 2 பாட்டு, ஒரு நாளைக்கு 2 பாட்டு ரெக்கார்டிங் ஆகும். மாதத்தில் 30 நாளில் 20 நாள் ரெக்கார்டிங், 10 நாள் ரெக்கார்டிங். இந்த 20 நாளில் 40 பாட்டு சூப்பர் ஹிட் ஆகுங்க. அப்படிலாம் யார் மியூசிக் டைரக்டர் சொல்லப்பாங்க. அவரெல்லாம் தமிழ் திரையுலகில் கிடச்சது பெரிய கிஃப்ட்.